குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் ஹியூமன் எவல்யூஷன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பார்த்தோம். அதில் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குகையில் வாழ்ந்த அந்த குரோமாக்னான்ஸ் ஹியூமன்ஸ் அவங்கள பற்றிய ஒரு சான்று கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு குகையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறையை பற்றி பார்த்தோம். அதை வச்சு அந்த ஒரு பொருள் எத்தனை ஆண்டு காலம் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய முறைக்கு தான் பேர் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, human evolution means the process through which the humankind changes and develops towards an advanced stage of life. See how the modern human has evolved. இப்போ மனித இனம் ஒரு மாறுதல் அடைஞ்சு ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைகிறத தான் நம்ம பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தற்காலம் குரங்கிலிருந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் 2 legs ஹேப்பன்ட் மச் லேட்டர். ஃபஸ்ட்டு விலங்கு போல் நடந்துக்கிட்டு இருந்தவன் நிமிர்ந்து தலை நிமிர்ந்த நிலையில் 2 கால்களையும் பயன்படுத்தி நடக்க ஆரம்பித்தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சேஞ்சஸ் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்டு திங்ஸ் டைட்லி. பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக அந்த கட்டை விரலில் மாற்றம் ஏற்பட்டு இப்போ என்ன பண்ணால் பொருட்களை இறுக பற்றிக்கொள்வதற்கான மாற்றம் அந்த கட்டை விரலில் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின், மூளை வளர்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா உலகினுடைய பல்வேறு இடங்களுக்கும் பரவி இருக்காங்க. மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோசெப்பியன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகினுடைய இங்கே பாருங்கள் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அவங்க தான் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஹோமோசெப்பியன்ஸ் அங்கே இருந்து உலகினுடைய எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்காங்க. அதை காட்டக்கூடிய வரைபடம் தான் இந்த வரைபடம். இங்கே பாருங்கள், கிழக்கு ஆப்பிரிக்காவில் அவங்க இருக்காங்க. அங்கேருந்து யூரோப்பு, ஏஷியா, அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது மாதிரி எல்லா உலகில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பரவி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய வரைபடம் தான் இந்த வரைபடம். ஓகேவா? அடுத்தது, Homosapiens who migrated out of Eastern Africa settled in different parts of the world. Their lifestyle also evolved and they made it suitable to the environs in which they lived. அதாவது இந்த ஹோமோசேப்பியன்ஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலேருந்து உலகெங்கும் பரவினாங்க இல்லையா, அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பகுதியில் குடியேறினாங்க. அங்கே குடியேறி அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைஞ்சது. ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் ஆன் த வெதர், கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் த லிவிங் பிளேஸ். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறுபட்டு அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபட்டு இருந்துச்சு. வாழும் இடத்தினுடைய வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு இதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய உடல் அமைப்பு, அதுக்கப்புறம் தோலினுடைய நிறமும் வேறுபட்டுச்சு. இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இங்கே இந்த யூரோப்பியன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க இல்லையா. அதுபோல் அவங்களுடைய உடல் அமைப்புமே மாறுபட்டுச்சு, தோலினுடைய நிறமும் மாறுபடும். இப்போ சைனாவில் இருக்கவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய நிறம், அதுக்கப்புறம் உடல் அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே என்ன ஏற்பட்டதுன்னா மாற்றம் ஏற்பட்டது. Their physique and complexion is also differ. This resulted in the formation of different races. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றியது. This resulted in the formation of different races. Human procreation resulted in an increases in the population. அதனால் ஒவ்வொரு இனமும் ஒரு வழித்தோன்றலை உருவாக்குச்சு. அதனால் என்னாச்சு, மக்கள் தொகை அதிகமாகியது. அடுத்தது தமிழினி. கிராண்ட்மா, இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். எஸ் கிராண்ட்மா, எஸ் இட் இஸ். ஐ ஷால் நவ் எக்ஸ்பிளைன் டு யூ இன் டீட்டெயில் ஹவு த ஹோமோசெப்பியன்ஸ் என்கேஜ்டு இன் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஆமாம், இது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்க,
சரி, நான் இப்போ வந்து ஹோமோசெப்பியன்ஸ் வந்து எப்படி வந்து வேட்டையாடுறதுலையும் அவங்க உணவு சேகரிக்கிறதுலையும் எப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் பற்றி பார்க்கலாம். தமிழ். யூ வில் பி சர்ப்ரைஸ்டு டு நோ தட் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் எகோ அவர் ஆன்சஸ்டர் லெட் எ நோமேட்டிக் லைஃப். இப்போ நம்ம வந்து சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். ஆதி மனிதன் வந்து காடுகளில் அலைந்து திரிந்து வாழ்ந்தான். அங்கே இருக்கக்கூடிய காய் கனி, அதுக்கப்புறம் கிழங்குகள், அப்புறம் இறைச்சி இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அதே போல் தான் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து இருந்தான். அவர் ஆன்சஸ்டர் லெட் எ நோமேட்டிக் லைஃப், அதாவது காடுகளில் வந்து அலைந்து திரிபவனாக இருந்தான். தே லிவ்டு இன் குரூப்ஸ் இன் எ கேவ் ஆர் எ மவுண்டைன் ரேஞ்ச். அவன் எங்கே வசித்தான் அப்படின்னா, இப்போ நம்மளாம் எங்கே வசிக்கிறோம்? வீடுகள் கட்டி வீட்டில் வசிக்கிறோம். ஆனால் அவன் அப்போ அந்த காலத்தில் வீடுகள்லாம் கிடையாது. அவன் எங்கே வசிப்பான்? கேவ்ஸில் வசிப்பான், குகையில் வசிப்பான். இல்லைன்னா ஒரு மரம், பெரிய பெரிய மரக்கிளைகள் இருந்துச்சுன்னா வசிப்பான். இல்லைன்னா மலையடிவாரம் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வசிச்சுட்டு ஒரு குரூப்பாக வந்து வசிச்சுட்டு இருந்தான், ஒரு குழுவாக வசித்தான். அந்த குழுவில் வந்து ஈச் குரூப் கன்சிஸ்டட் ஆஃப் 30 and 40 பீப்புள். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 30லேருந்து 40 மக்கள் வந்து 40 பேர் இருப்பாங்க. தே கெப்ட் ஆன் மூவிங் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அவங்கவுங்க போவாங்க, உணவு தேடி போவாங்க. அவங்களுக்கு பசிக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது தேடி போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய காய் கனி, அதுக்கப்புறம் கிழங்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாவோ, ஏதாவது எந்த உணவுப் பொருள் கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே குழுவாக தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தே ஹண்டட் பிக், டியர், பைசன், ரெனோ, எலிஃபண்ட் அண்ட் பியர் ஃபார் ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மான், பன்றி, அதுக்கப்புறம் பைசன், ரினோஸ், அதுக்கப்புறம் எலிஃபண்ட்டு, பியர், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுவாங்க. அவங்க வந்து கல்லாலான கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கருவிகளில் பயன்படுத்தி இந்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி அதனுடைய உணவை வந்து எப்படி சாப்பிடுவாங்க? பச்சையாக சாப்பிடுவாங்க. தே ஆல்சோ ஸ்கேவெஞ்ச்டு த அனிமல் கில்ட் பை அதர் வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர். இப்போ புலி போன்ற விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விலங்குகள் வந்து எதை சாப்பிடும்? விலங்குகளுடைய இறைச்சி தானே சாப்பிடும். அது என்ன பண்ணும்? அது வேட்டையாடி ஒரு விலங்கை வந்து கொன்று அந்த இறைச்சி சாப்பிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடாது, கொஞ்சம் சாப்பிட்டு அது என்ன பண்ணும்? அதை அப்படியே விட்டுட்டு போயிடும். அப்போ அது அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த இறைச்சியை வந்து என்ன பண்ணாங்க? இந்த ஆதி மனிதன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வேறு எதையெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தே லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் ஃபிஷ்ஷிங். மீன் பிடிக்க கற்றுக்கிட்டான். தே கலெக்டட் ஹனி ஃப்ரம் பீ ஹைவ்ஸ். அதாவது மீன் பிடிக்க கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தேன் எடுக்கிறது. இப்போ தேன் கூடுலாம் இருக்கும் இல்லையா, அப்போ தேன் கூடு வந்து என்ன பண்ணோம்? தேன் கூட்டில் வந்து தேனியை வந்து சேகரித்து வச்சுருக்கோம்ல, அப்போ அந்த தேனை வந்து எடுத்து உணவுப் பொருளாக அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ தேன் எடுக்கவும் கற்றுக்கிட்டான். ப்ளக்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ். அதுக்கப்புறம் பழங்களை வந்து பெரிய பெரிய மரங்களில் வந்து பழங்கள்லாம் இருக்கும், அந்த பழங்களை எல்லாம் மேலே மரத்து மேலே ஏறி பறிக்க கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் அண்டு டக் அவுட் டியூபர்ஸ் ஃப்ரம் த கிரவுண்டு. அதுக்கப்புறம் கிரவுண்டில் மண்ணுக்கு அடியில் வந்து கிழங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிழங்குகளையும் எடுக்கிறதையும் கற்றுக்கிட்டான். அதெல்லாம் என்ன பண்ணான்னா, அதை வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்தி அந்த பசிக்கிற டைமில் அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிட்டு தன்னுடைய பசியை வந்து போக்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் தே ஆல்சோ கலெக்டட் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். காடுகளில் வந்து போய் அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது தானியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சேகரிக்க கற்றுக்கிட்டான். ஒன்ஸ் த ஃபுட் ரிசோர்ஸ் காட் எக்ஸாஸ்டட் இன் ஒன் ஏரியா, தே மூவ்ட் டு அனதர் பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு. இப்போ ஒரு இடத்துல வந்து உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கிறது நின்று போச்சுன்னா என்ன, தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல உணவே கிடைக்கலன்னா அவனுக்கு பசிக்கும் இல்லையா, அப்போ பசிக்கிறப்ப அவனுக்கு உணவு தேவைப்படும். ஆனால் அந்த இடத்துல உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வேறு இடத்துக்கு உணவை தேடி புறப்பட்டு போயிடுவான். அந்த குரூப் அப்படியே என்னாக்கும்? வேறொரு இடத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருளெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அங்கே தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி தான் என்ன பண்ணாங்க ஹோமோசேப்பியன்ஸு? ஒவ்வொரு உணவுப் பொருளை தேடி தேடி போய் அங்கங்கே பல நாடுகளில் போய் அவங்க குடியேறி இருந்தாங்க. They wore hides of animals and barks of trees and leaves for protecting their bodies during winter.
இப்போ குளிர்லேருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்க வந்து இப்போ நம்மளாம் குளிர்னா என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டர் போட்டுக்குவோம், ஸ்கார்ஃப் கட்டிக்குவோம். இப்போ குளிர்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருப்போம் இல்லையா, நம்மளுடைய உடல் வெப்பம் உடம்புக்குள்ளேயே அந்த நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா நம்ம உடல் வெப்பம் வந்து வெளியேறாது. அப்போ நம்மளுக்கு உடம்பு கதகதன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குளிர் தாக்காமல் இருக்கும் இல்லையா. அதுபோல் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, விலங்குகளின் தோலை வந்து ஆடையாக அணிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸு, அதுக்கப்புறம் பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரத்தினுடைய பட்டைகள், இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆடையாக அணிந்து கொண்டார்கள். ஸோ ஹியூமன்ஸ் பிகேன் ஹண்டிங் டு சேஃப்டி தியர் நீட் ஃபார் ஃபுட்டு. இப்போ வேட்டையாட வந்து எதுக்காக வேட்டையாடணும் அப்படின்னா, தங்களுடைய உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவன் வந்து வேட்டையாட ஆரம்பித்தான். ஓகே, இந்த லெசன் இன்னைக்கு கிளாஸ் இன்னையோட முடிஞ்சது. மீதி லெசனை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.